வணக்கம். ஒரு போர்ல தோத்து போன ஒரு பெரிய மன்ன உண்மையிலே சாகவே இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இலங்கையில ரொம்ப ஆழமா நம்பப்படுற இந்த ஒரு விஷயத்த பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இந்த ஒரு வரிய கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இது வெறும் கதை கிடையாதுங்க. இது ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வர்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சரி, அந்த மன்னன் யாரு? அவர் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போறது இரவாத ஒரு மன்னனை பத்தி தான். இந்த நம்பிக்கையோட மையப்புள்ளி யாரு? இது வெறும் கட்டுக்கதையா இல்ல உண்மையிலே ஒரு கலாச்சாரத்தோட ஆழத்துல பொதிஞ்சு போன உண்மையா? முதல்ல அந்த மன்னன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நாம வேற யாரையும் பத்தியும் பேசல. ராமாயணத்தோட மிக முக்கியமான கதாபாத்திரம் இராவணனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இராவணன் சும்மா ஒரு மன்னன் மட்டும் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன். சாம வேதத்தையே கரைச்சு குடிச்சவன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரோட மரணம் ஒரு சாதாரண விஷயமா இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? அடுத்ததா நாம பார்க்க போறது அவரோட உடலை சுத்தி இருக்கிற மர்மம். ராமாயண போர்ல இராவணன் தோத்துட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அவரோட உடம்புக்கு என்ன ஆச்சு? அங்கதான் இந்த மர்மமே தொடங்குது. அந்த போருக்கு பிறகு நிஜமா என்னதான் நடந்துச்சு? ராமரோட அம்பு பட்டதும் இராவணன் போர்க்களத்துல விழுந்தாரு. ஆனா கதை அதோட முடியல. என்னாச்சுன்னா அவரோட உடலை எரிக்கவே இல்லையாம். அதுக்கு பதிலா அவரோட விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த உடலை ஒரு ரகசியமான குகைக்கு கொண்டு போயிட்டதா ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது ஏதோ கற்பனையான இடமா இருக்கும்னு. ஆனா இல்ல, அந்த ரகசிய குகை இலங்கையோட மத்திய மாகாணத்துல இருக்கிற யாகல இல்லுவனா மலைகள்ல தான் இருக்குன்னு இன்னைக்கும் மக்கள் நம்புறாங்க. இந்த இடங்கள் நிஜமாவே இருக்கு. அதுதான் இந்த நம்பிக்கைய இன்னும் பலப்படுத்துது. சரி, இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போலாம். தெய்வீக உறக்கம். அப்போ அந்த குகைக்குள்ள என்னதான் நடக்குது? இராவணன் சாகலேன்னா அப்புறம் என்ன நிலையில தான் இருக்காரு? இதுதான் இந்த மொத்த நம்பிக்கையோட ஆணிவேரு. அந்த நிலப்பேரு தான் ஜீவ சமாதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது மரணமே கிடையாது. இது ஒரு விதமான தெய்வீக உறக்கம். சொல்லப்போனா உயிர் சக்தி உடம்புக்குள்ளேயே பத்திரமா இருக்கிற ஒரு ஆழ்ந்த தியான நிலை. ஆனா இந்த மாதிரி ஒரு தெய்வீக உறக்கம் எப்படி சாத்தியம்? அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல சாகாவரம் கொடுக்கிற அமிர்த கலசம் அவர்கிட்ட இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவரோட உடல 1000 தலை நாகங்கள் காவல் காக்குதாம். கடைசியா ஒரு மிகப்பெரிய மரப்பட்டிக்குள்ளதான் அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் கேட்கும்போது இந்த மர்மம் இன்னும் அதிகமாகுது இல்லையா? சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது காட்டின் ஓசை. நீங்க சொல்லலாம், இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தானே, இப்போ இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இராவணன் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு சில சான்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் அந்த காட்டுக்குள்ள இருந்துதான். கேள்வி இதுதான். இன்னைக்கும் அந்த காட்டுக்குள்ள ராவணனோட குரல் கேக்குதா? இது வெறும் கட்டுக்கதையா, இல்ல இதுல கொஞ்சம் உண்மை இருக்கா? அங்க இருக்கிற உள்ளூர் மீனவர்களும் பழங்குடி மக்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு ராட்சச குரல் கேட்கறதா இன்னைக்கும் சொல்றாங்க. இத நம்புறவங்க இது இராவணன் தன்னோட உறக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கிறப்போ வர்ற ஓசைன்னு நினைக்கிறாங்க. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பதிலில்லா கேள்வி. இவ்வளவு மர்மங்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைச்சதா? இல்ல. பதில்களை விட கேள்விகள் தான் அதிகமா இருக்கு. அப்போ இந்த நம்பிக்கையோட மொத்த சாராம்சமே இதுதான். இராவணன்கிறது ஒரு முடிஞ்சு போன கதை கிடையாது. அவர் சும்மா தூங்கிட்டு இருக்கிற ஒரு மன்னன். அவர் திரும்பவும் எழும்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. கடைசியா நம்ம மனசுல நிக்கிற கேள்விகள் இதுதான். அவர் எப்போ விழித்தெழுவார்? ஒருவேளை அவர் விழித்தெழுந்தா இந்த உலகம் என்ன ஆகும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒருவேளை காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கலாம். அது வரைக்கும் ராவணன் இலங்கை காடுகள்ல உறங்கிட்டு இருக்காருங்கிற இந்த மர்மம் ஒரு